ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பூங்கொடி அப்படிங்கிற சீரியல் பற்றி பார்க்க போகிறோம். பூங்கொடி சீரியல் என்ன போடுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி எப்படியாவது ஃபஸ்ட் நைட் நடந்தே ஆக போகுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லிட்டு பூங்கொடி பார்த்திங்கன்னா அவங்க அத்தைகிட்ட சபதம் போடுறாங்க. ஆனால் அத்தை நடக்க நான் விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் என் கூட கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு நைஸாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஏற்கனவே அவங்க அம்மா ஃபோட்டோவை ஒரு நூலை கட்டி பெரியமா வச்சு இழுத்து போடுற மாதிரி கீழே தள்ளி விட்டாங்க. இதனால் சரவணன் பயந்துட்டார். நேராக போய் அந்த கோயிலில் போய் நைஸாக புடவையில் தீயை தானே வச்சுக்கிட்டாங்க. பார்த்தியா, ஐயோ தீப்பிடிச்சி எரியுது, உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணுவேன், பாவம் வரப்போது வந்தால் வந்துருப்போது, நீ முதல்ல நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. நம்ம குடும்பம் எப்படி போனால் என்ன, முதல்ல தான் முக்கியம், நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி கதறி அழுறாங்க. இதை பார்த்துட்டு பயந்து போன சரவணன் ஐயோ வேண்டாமா வேண்டாம் ஜுவல்லரவே எனக்கு வேண்டாம், அப்படி ஒன்றும் எனக்கு அவசியம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பெரியமாட்டையும் சொல்லிடுறாங்க, எப்படியும் நம்ம பிளான் ஒர்க் ஆச்சு சொல்லிட்டு. இங்கே அதுக்குள்ளே பூங்குடி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பூங்கொடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலங்காரம்லாம் பண்ணுறாங்க. அம்மாக்கிட்ட சொல்லிடுவோன்னு சொல்லி அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு முதல்ல ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குமா, நான் அதுக்கு தான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, உன் வாழ்க்கையிலேயும் நீ நல்லா இருப்ப, உனக்கு ஒரு வாரிசு பிறக்கும், நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பூங்கொடி சந்தோஷமாக இருக்கா. அப்போ தான் பெரியம்மா வருவாங்க. எல்லாத்தையும் அத்தி எது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு தகச்சு போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க பெரியம்மா? ஆமாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே தகச்சு போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூங்கொடி பேசி சமாதானம் பேசுவாங்களா இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே முதல்ல நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பூங்கொடி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தா விஜய் டிவியில் அழகே அழகு அப்படிங்கிற சீரியல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டிஆர்பி ரேட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மருமகள் அடிமையாக வீட்டோடு இருக்காங்க. இன்னொரு மருமகள் பார்த்தா மதி பார்த்தீங்கன்னா தட்டி கேட்குறாங்க. காலேஜ் ப்ரொஃபஸராக வேலைக்கு போகிறாங்க. இப்போ எல்லாருமே கொடைக்கானல் போயிருக்காங்க. கொடைக்கானல் போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா அவர் பாக்கியராஜ் கூட பேச மாட்டார், மச்சினம் கூட. ஏன்னா அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. ஆனால் அவர் வேற ஒருத்தியை காதலிச்சதுனால கல்யாணம் பண்ணிக்காம போயிடுச்சு. இதனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த கோவத்தில் அவர் பிடிக்காது. இப்போ 3 பேருமே சந்தோஷமாக ராத்திரியில் பார்ட்டி பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது, நான் மதியம் அப்போ காதலிச்சிருந்தேன், உங்கள் தங்கச்சி என்னை காதலிக்கிறான், முதலே தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன், என்னால் ஒரு போயிடக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மாப்பிள்ளை கோவப்படுறாரு. சுரேஷ் யார் என் கூட பேச வேண்டாம் அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் மதி சுரேஷ் பார்த்திங்கன்னா கொத்தர ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க நிறைய. இதுக்கப்புறம் 2 பேரும் அன்பாக இருப்பாங்களா, பாசம் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தா சிந்து பேரவி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சிந்து பேரவி இந்த சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சிந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் எல்லோரும் யாருமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ கோவத்தில் இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவர் தங்கச்சி மன்னிப்பு கேட்டார், நல்ல நகையெல்லாம் நீ திருடல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்று மாமியார் தீக்குள் நான் போய் பூக்குழி இறங்குறேன்னு சொல்லி இறங்கினாங்க. ஆனால் கீழே விழுந்துட்டாங்க. அது உடம்பெல்லாம் காயமாக இருந்தது. இப்போ தனியாக தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. சமைக்க முடியல. உடனே அங்கேயிருந்து சௌந்தர்யா வராங்க. உடனே அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கே, என்ன செய்யறது சரி தெரியும்போது தான் சிந்து வராங்க. சிந்து நேரம் என்ன செய்கிறாங்கன்னா, சிந்து நான் உனக்கு சிவா வராரு. ஆனால் சிவா நான் உங்களுக்கு சரி பண்ணுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சிவா நேராக வராரு. நான் சமையல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சமையல் பண்ணுறாரு. சமையல் பண்ணி சிந்துக்கு போடுறாங்க. இதை பார்த்துட்டு சிந்து வீட்டில் உள்ள எல்லாருமே நம்மளை ஒதுக்கினா கூட இவர் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுக்கடுத்து புனிதா சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா அமுதா ஒவ்வொரு பிளானாக போடாத நாளைக்கு சீரியல் முடிய போகுது. அதனால் கிளைமாக்ஸ் வந்தாச்சு. அதனால் என்னாச்சு அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா பத்திரத்தை எல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு மாமா பேருக்கு புனிதா அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா மாமா கோவப்படுறாரு. அம்மாவுக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. சொத்தில் ஒரு பைசா கூட ஓம் பிள்ளைக்கு சேரக்கூடாது, எல்லாமே புனிதாவுக்கு சேரணும், இல்லை சும்மா விட மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இதை பார்த்துட்டு
பயந்து போய் புனிதா கிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. இந்த பாரு அவங்க அப்படி இப்படிலாம் வந்து மாமா திட்டுறாரு, ஏன் மாமா இப்படி திட்டுறீங்க, அதுக்கு அம்மா என்ன செஞ்சாங்க, நான் எந்த பத்திரையும் வந்து அவங்களுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் கபிலன் வந்து கோச்சிக்கிட்டாரு, எல்லா பத்திரம் உங்கள் பேரில் தான் இருக்குது, நான் பார்த்துருவேன்னு சொல்லிட்டு தானே நைஸாக நீங்கள் உங்கள் மாமாவுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டீங்க, நான் பார்த்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சாவியை வந்து தோட்டத்தில் பயிற்சி வச்சு எல்லாமே நீங்கள் தான் எங்கிட்ட நாடகம் ஆடுறீங்க, முதல்ல நல்லவனாக இருந்தீங்க, ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து மோசமாக போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என் பேச்சை நீங்கள் நம்ப மாட்டீங்களா, நம்ப மாட்டேன் அப்படிங்கிற அப்படி ஆளுக்கு புனிதா வந்து பாடாப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.